வாங்கி வாங்கி சரிங்க அதை போய்த்துங்க ஒன்று கொடுத்தனா போதுங்க 65 ஒன்று கொடுத்தனா போதும். கத்தி Happy birthday to you. Happy birthday. அவங்களுக்கு ஆங்கிலம் பிடிக்கும் அவங்களுக்காக அந்த வேண்டும் அறிவு வேண்டும் அழகு வேண்டும் பெருமை வேண்டும் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உணர்வு பெயரை நிலவு தாளி எழுத வேண்டும் சர்க்கரை தமிழல்லி தாலாட்டு நாம் பாடி வாழ்த்துகிறோம் பிறந்த நாள் வாழ்த்துகள் பிறந்த நாள் வாழ்த்துகள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். ஆங்கில நூலை பெருமைக்குரிய ஐயா மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் பி நல்லையப்பன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட அதனை நூலை பெற்றுக்கொள்ள வருகை தந்திருக்கிறார். டாக்டர் செம்பல் முஸ்தபா அவர்கள் கலைச்செல்வி சொன்ன மாதிரி அவருடைய புராணத்தில் நான் 2 வழக்கப்படி ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி 2 மெசேஜ் போட்டேன். உடனே என்ன பண்ணாரு, தயவு செய்து உங்களுடைய பணத்தை திருப்பி வாங்கிங்க, இங்கிருந்து போயிருங்க அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சாரு.
அதுலேருந்து எந்த செய்தியும் அவருக்கு அனுப்புறது இல்லை. அவ்வளவு கடுமையாக தமிழ் தவிர மற்ற எதுவும் கூடாது என்பதற்காக அந்த கடுமையான வார்த்தை பாராட்டக்கூடியது. ஐயா அவர்கள் இப்பொழுது அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் பி. நல்லையப்பன் அவர்கள் வெளியிடுகிறார்கள். நூலை பெற்றுக் கொள்கின்றவர் டாக்டர் சம்பல் முஸ்தபா அவர்கள். சரிங்க. உட்காருங்க உட்காருங்க சார். அப்படியே வச்சுங்க, அப்படியே வைங்க, அப்படியே ஓகே சரிங்களா? ஓகே. ஆனால் அவர் ஆற்றுகின்ற படிக்கும், அவர் படித்த படிப்புக்கும், அவர் செய்கைக்கும் சம்பந்தமே இல்லாத பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தான் பயின்ற மருத்துவத்தை மக்களுக்கு அர்ப்பணிப்பு என்ற வகையிலே அவர்கள் அர்ப்பணித்து எல்லோரிடத்திலும் கனிவாக பேசி, எல்லா நோயாளிகளிடத்திலும் கனிவாக பேசி, அந்த கனிவின் பேச்சிலே அந்த நோய் விலகி போகின்ற வகையிலே ஐயா அவர்கள் பாடுபட்டு வருகின்றார்கள். பேராசிரியர் டாக்டர் பி. நல்லையப்பன் அவர்கள் அவரது ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்ன் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி என்ற வகையிலே கீழ்ப்பாக்க மருத்துவமனையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றவர். பல பேர் அவரிடத்திலே சிகிச்சை பெற்று நல்ல குணமடைந்திருக்கின்றார்கள். அந்த பெருமகனார் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்கும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாலை வணக்கம். இன்றைய விழாவின் கதாநாயகி செல்வி கலைச்செல்வி அவர்களே, இந்த விழாவிற்கு தலைமையேற்று நமக்கெல்லாம் மிக இனிய முறையில் பேசி நம்மளை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறோம் பெருவாளர் திரு திவாகரன் அவர்களே, நான் வெளியிட்ட புத்தகத்தை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு, ஏற்கனவே நாங்கள் இருவரும் தெரிந்தவர்கள்தான் என்பதை இந்த மீட்டிங் மூலம் அறிந்து கொண்ட திரு டாக்டர் சம்பல் முஸ்தபா அவர்களே, பெரிய கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய ரிலேட்டிவ் மேடம் திருமதி ஜெயந்தி கண்ணப்பன் அவர்களே, தமிழ் வளர்ச்சித்துறையின் தலைவராக பணி நிறைவு செய்த சேகர் அவர்களே, இந்த மிகவும் ஒரு வித்தியாசமான பெயருடன் வெளியான ஒரு சினிமா, அந்த இதிலிருந்து இப்பொழுது மேற்கு தீவு யாத்திகன் என்ற இதிலிருந்து மேற்கு தீவு என்ற நூல் வெளியிட்டு அதன் ஆசிரியர் ஸ்ரீ செங்கை ஆழ்வன் அவர்களே, மற்றும் எனக்கு மிகவும் பிடித்த ஓவியங்களை வரைந்துள்ள மேடம் ஜனனி அவர்களே, மற்றும் கலைச்செல்வி அவர்களுடைய அனைத்து உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இந்த மாலை வணக்கம். இப்படி ஒரு நிகழ்ச்சி இன்று அமையும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. மேடம் அவர்களை முதலாக நான் 1982ஆம் வருடம் நான் சென்னைக்கு முதல் முறையாக வந்த வருடம், அந்த வருடம் எனது +2 எக்ஸாம் முடித்துவிட்டு விடுமுறை கொண்டாடுவதற்காக எனது மாமா வீட்டிற்காக ஒரு ஏப்ரல் மே மாதங்களில் நான் வந்திருக்கின்றேன். அப்பொழுது அந்த வீட்டு கீழ்ப்பகுதி, மாமா வீட்டின் கீழ்ப்பகுதியில் கவிஞர் புலியூர் கேசிகன் குடியிருக்கிறார். அவருடைய குழந்தைகள் 4 பேர் இருக்கிறார்கள் என்றெல்லாம் மேலே எனது மாமா அத்தையும் பேசிக்கொள்வார்கள். அவர்கள் அப்பப்போ வெளியில போறது வர்றது அதை நம்ம பார்த்துருக்கிறோம். அதற்கு பிறகு இப்படி ஒரு சந்திப்பு நிகழும் என்று யாரும் நாம் நினைக்கவே இல்லை. அந்த MBBS மதுரை மருத்துவக் கல்லூரி MBBS எல்லாம் முடித்து விட்டு 1992 சென்னைக்கு நிரந்தரமாக 82 விருந்தாளியாக வந்த நான் 92 நிரந்தரமாக குடியேறுவதற்கே வந்துவிட்டேன். ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியின் முதலாக எனது மேல் படிப்பு MS ஜெனரல் சர்ஜரி படிப்பதற்காக நான் வந்தேன்.
அதன் பின்பு அப்பொழுதுதான் கவிஞர் டாக்டர் நமது முஸ்தாபா அவர்கள் நமது இனத்துக்கு வார்டில் அவரும் தனது அண்டர் கிராஜுவேட்டை படித்திருக்கிறார். அதை இப்பொழுது நாங்கள் பேசும் பொழுது அதை தெரிந்து கொண்டோம். எங்கள் 2 பேருக்குமே பேராசிரியராக அறிவியல் மிகப்பெரிய ஒரு அறிவியல் துறை அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் குப்பன் இருந்தார். அவர்களிடம் தான் நான் மேல்நிலை மாணவராக படித்தேன். அதே இதில் அவர் இளநிலை மாணவராக கற்றிருக்கின்றார். நாம் தெரிந்து கொண்டோம். ஸோ வாழ்க்கையில் பல வகையாக பயணித்து முடித்து விட்டு நான் கடந்த மாதம் ஒரு 8 மாதங்களாக நமது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அதனுடைய இயக்குனர் இல்லாத காரணத்தினால் ஒரு சீனியராக இருந்த டாக்டர் என்ற முறையில் என்னை இயக்குனர் பொறுப்பு வைத்து அங்கு அரசாங்கம் அனுப்பியிருந்தது. ஸோ நான் பொறுப்பு இயக்குனராக கடந்த 8 மாதங்களாக பணியாற்றினேன். அப்பொழுது தனது தங்கையின் சிகிச்சைக்காக அக்காவின் சிகிச்சைக்காக மேடம் கலைச்செல்வி அவர்கள் வந்திருந்தார்கள். வரும்பொழுது நாம் பேசும் பொழுதுதான் நாங்கள் ஏற்கனவே பார்த்தவர்கள் என்றும் நமது ஊர் நெல்லை மண்ணின் மனம் தெரிந்ததுனால் அவருடைய பேரை பார்த்து என்னை கேட்டதே உங்க பேர் நெல்லையப்பன் இருக்கே, நீங்க திருநெல்வேலியா அப்படின்னா தைரியமா முதல்ல வந்திருக்கோம். அவங்க போன் நம்பரை முதல்ல வாங்கியிருக்காங்க. அமைச்சருடைய PA அவர் மூலமா எனது நம்பரை வாங்கி பேசினதே நீங்க உங்க பேர் நெல்லையப்பரே, நீங்க திருநெல்வேலியா அப்படின்னு தான் பேசினாங்க. திருநெல்வேலி தான், நீங்க முதல்ல நேரில் வாங்க நம்ம எல்லாம் பேசலாம் அப்படின்னு எனக்கு அலுவலகத்தை வர வச்சு நம்ம பேசும் பொழுதுதான் நாங்கள் ஏற்கனவே அறிமுகமாகிறோம். அது எனது மாமா, அத்தை, எனது அண்ணன், மனைவி எல்லாருமே ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பழக்கமானவங்க. அவங்க சிறு வயதில் அவங்க கூட சேர்ந்து சினிமா பார்த்தது, கோவிலுக்கு போனது அப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்களுடைய கவிதையை விட இனிமையா பரிமாறிக்கொண்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு தனது நாங்கள் எல்லா பேஷண்ட்டுக்குமே நல்லா தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். தெரிந்தவர்கள் என்று வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் நாள் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக கொடுப்போம். பேசுறதுக்கு அந்த மேட்டர் இருக்காது இல்லைங்களா? யாருமே தெரியாதவங்க ஒருத்தர் வரும்போது நீங்க நல்லா இருக்கீங்களா, அவங்க அப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னா டாக்டருக்கு ஏதோ வேற இது போல, இவருடைய உதவி தேவைப்படும் போல அப்படின்னு நினைச்சிருவாங்க. இவர் ஒரு மனநோய் மருத்துவர் அதனால சொல்றேன் அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம என்ன காரியமோ அதை மட்டும் பேசிக்கிறோம். இதுல உறவு இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாட்டும் நம்ம வந்து பேச முடிஞ்சது. அவங்க அக்காவின் கணவர் எல்லாருக்கிட்டையும் பேசணும். அங்கே வேலை பார்க்கும் மதர் செவிலியர், மற்ற பேராமெடிக்கல் பீப்புள் எல்லாருக்கும் எனக்கு மிகவும் வேண்டியவர்கள், உறவினர்கள். மேடம் சொன்ன மாதிரி தமிழ்நாடு உறவு கொண்டு இருக்கின்றோம். எனக்கு இவரெல்லாம் நீங்க நல்ல முறையில் பாருங்க, இதெல்லாம் அவங்களும் நல்லா பார்ப்பாங்க. நம்ம சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாட்டும் நல்லா பழகினாங்க. அவங்க ரேடியோ தெரப்பி சிகிச்சைக்காக வந்தாங்க. நல்ல முறையில் சிகிச்சை எங்களால் எவ்வளவு அதிகபட்சம் தர முடியுமோ கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறோம். இன்னமும் ஃபாலோ தேவைப்படும். அதற்குள் நான் அங்கிருந்து கீழ்பாக்கம் மருத்துவர்களுக்கு நான் வந்துவிட்டேன். இருந்தாலும் எல்லோரும் நமது நண்பர்கள் தான். அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் எப்பொழுதும் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டுதான் இருக்கும். உங்கள் சபை அத்தனை இதை நான் ஒரு உறுதியாக சொல்லுகின்றேன். கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல முறையில் அவர் மனக்குளிர அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வருகிறேன். அவர் கவிதை புத்தகத்தை நான் வெளியிடறதுக்கு முன்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஓவியத்தை பார்த்தாலே சென்னையில் எந்த பாட்டியும் அப்படி பேசிக்கொள்கிறாரோ அந்த அட்டையில் நான் பார்த்ததில்லை. எனக்கு எங்கள் ஊர் திருநெல்வேலி ஞாபகம் உடனே வந்தது. அந்த சுவருக்கு வெளியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் காமன் வாலிலிருந்து நம்ம எல்லாம் வேலைக்கு அவங்கவுங்க பல பணிகள் போனவுடனே வீட்டில் உள்ள பாட்டிகள் அப்போ மொபைல் கிடையாது, வேற எந்த வகையான கனெக்ஷன் கிடையாது. ஸோ இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நான் நிறைய முறையில ரசிச்சிருக்கிறேன். சுவருக்கு உட்கார்ந்து அவங்க என்ன பேசியிருப்பாங்க, அந்த வேலையா அல்லது உங்களுக்கு என்ன குழம்பு, என்ன சோறு, தீபாவளிக்கு எடுத்தாச்சா, உங்களுக்கு எடுத்தாச்சா, அல்லது அவருக்கு உடம்பு முடியாமலோ இவருக்கு உடம்பு முடியாமலோ, இந்த மாதிரி ஏதோ இதைத்தான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் உள்ள ஒரு சாதாரண நடப்புகளை வந்து அவ்வளவு சுவையாக அந்த இருந்துச்சு. ஸோ அந்த காலத்துக்கு மிகவும் மேட்சாக இவங்க கவிதையும் இருந்துச்சு. அது வந்து பெரிய எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாதபடியான ஒரு பெரிய இலக்கணம் இலக்கியங்கள் நிறைந்த ஒரு கவிதைகள் கிடையாது. ஒரு சாதாரண சொற்றொடர்கள் நம்ம நினைப்பதை அவங்களே அதில் எழுதியிருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் பெரிய தாக்கத்தை உண்டாகும். அதை வந்து நமக்கு படிக்க நேரம் இருந்துச்சு. படித்தோம் அப்படின்னா சிறு வயதில் உள்ளவர்களுக்கு நேரம் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியலை. 55 வயசுக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக நேரம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது 60 வயசுக்கு மேலே 100% நேரம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு துணைவன் அல்லது ஒரு துணைவி, உங்களது நண்பர்,
எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். எப்பொழுதுமே வந்து நாம் ஒருத்தர் பேச நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க முடியாது. இவ்வளவு நேரம் தான் தொலைக்காட்சி செய்திகளும் அதையும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க முடியாது. இந்த கவிதைகள் ஒரு பட்டன் ஒரு மின்னல் போல் வந்து செல்வது, அது போன்ற ஒரு நல்ல அழகான கவிதைகள் ஒண்ணுமே என் மனதை ரொம்பவே கவர்ந்தது. மிக சாதாரண நிகழ்ச்சிகளை தான் எழுதியிருக்கிறார்கள். மார்க்கெட்ல போய் ஜாமான் வாங்குறத பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க. ஒரு பெரிய அறிஞர் நமது திமுகவை சேர்ந்த திரு அன்பழகனார் அவருடைய இறப்பை பத்தி அதை ஒரு கவிதையில வடிச்சிருக்கிறாங்க. ஒரு தீபாவளி வந்து கொண்டாடுறது, தனது எழுத்தாளர் வீட்டில் தீபாவளி எப்படி நடக்கும் அப்படின்னு நைட் 12 மணி ஆகியும் கூட அவங்களுக்கு தீபாவளி நடக்கல அப்படின்னு ரொம்ப சாதாரணமா. அது இந்த காலத்துல அப்படி கிடையாது மேடம், அப்படி கிடையாது. நீங்க சொல்றது 1970s 80s எழுதிருக்கீங்க. அந்த காலத்துல பிறந்திருந்த நமக்கு அதனுடைய இது வழி புரியுதா? அப்போது வழியா இருந்திருக்கும், இப்போதுக்கு அதனுடைய இனிமையை நாம் ரசிக்கணும் இல்லையா? இப்போதைக்கு வழி வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த இனிமை அதனால் உள்ள ஒரு சுவடு நமக்கு வந்து ஒரு மிகுந்த ஒரு ஆனந்தத்தை தருகிறது. அது ஆனந்தம் தான் பாட வேண்டியதா இருக்கு. அவ்வளவு தத்ரூபமாக அதை வந்து கொண்டு வந்திருக்காரு. தனது தந்தை இப்பொழுது எனக்கு பேட்டி கூட இருக்கிறார். தினமும் நைட்டு பேட்டிக்கு கதை சொல்வதற்கே எனக்கு நேரம் சரியாகிவிடும். அது போன்று அவர்கள் தந்தையை வந்து எழுதிக்கிறாங்க. ஒண்ணு இந்த மாதிரி ஏற்கனவே பேசும்போது கூட அதையும் சொல்லிட்டாங்க. அவங்க தலை சீவி விட்டுறது, பூவாடுறது, கண்ணுக்கு மை போடுறது, ட்ரெஸ் எடுத்து போடுறது அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷம். இதுதான் வந்து உண்மையான பொக்கிஷம். அவங்க சொல்ற மாதிரி பணமோ சொத்தோ பதவியோ அல்லது நமக்கு கொடுக்கக்கூடிய கௌரவங்களோ எதுவுமே நம்ம விட்டு நிறைந்திருக்காது. கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் வந்து போயிடும். பட் என்னைக்கும் நாம் உயிருள்ளவரை நம் உயிருடனும் நம் உணர்வுடனும் கலந்து இருக்கக்கூடியது இது போன்ற செயல்கள் தான். சின்ன ஆசைகள் தான் நமக்கு பெரிய வாழ்க்கையை கொடுத்து வருகிறது. ஸோ கவிதைகளை எல்லாரும் வாங்கி படியுங்கள். ஆங்கில மொழிபெயர்ப்பும் எப்படி தமிழ்னா எப்படி சிம்பிள் வேர்ட்ஸ் பட் அதோட இம்பாக்ட் பெருசா இருந்ததோ ஈக்குவல் அந்த கவிதைகள் மாடுக்கா புக்கையே பிடிஎஃப் ஃபார்ம்ல அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. நான் இந்த ஒரு வாரத்தில் பயணமாக ஒரு முறை திருச்சியும் ஒரு முறை கோயம்புத்தூரும் செல்ல வேண்டியது இருந்தது. ஸோ அதனால அந்த கவிதையை அந்த டிராவல் அப்போ நான் படிச்சுட்டே போனேன். அவங்க பிடிஎஃப்ல கொடுத்தது அதுவே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சிம்பிள் இங்கிலீஷ், ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ். பட் நீங்கள் ஷேக்ஸ்பியர் கவிதையோ அல்லது மில்லர் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பேசக்கூடிய மாடர்ன் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகான ரொம்ப சிம்பிளான கவிதைகள் இதே இம்பாக்ட் அப்படியே கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக தமிழ் தெரியாதவர்கள் இந்த கவிதை மூலம் தமிழை பற்றியும் நன்கு அறிந்துள்ளார்கள். இந்த மாதிரி இருக்குதா, இவ்வளவு செருக்கான மொழி தமிழ் மொழி அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் படிப்பது மூலமாக, ஏன்னா அதுலதான் எழுதியிருப்பாங்களா மூலம் தமிழ் படிப்பீங்க. ஸோ அவ்வளோ ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமாகவும் பழங்காலத்தை நமக்கு பழங்கால நிகழ்வுகளை விட்டு இந்த காலத்தில் வர்ணிச்சல் ஒரு மைந்தரன் போல இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. எல்லாரும் வாங்கி படியுங்கள். உங்கள் வீட்டு நிகழ்வுகள் எல்லாம் வரும்பொழுது இதை வாங்கி பரிசளியுங்கள். நாம் பொதுவாக வாங்குவது ஒரு கவிதை நூலை வாங்குவது மட்டுமல்ல. மேடம் சொல்லிட்டாங்க, எனக்கு பணமோ பொருளோ மற்ற எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டாங்க. ஸோ புத்தகத்தை வாங்கி நாம் அவர்களுக்கு செய்யும் ஒரு இது மூலமாக நாம் என்ன செய்கின்றோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய எழுத்தாளர்களை நம்ம ஊக்குவிக்கின்றோம். ஒரு யோசித்து பாருங்க, ஒரு புத்தகம் பற்றி நானும் ஒரு 20 வருடங்கள் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி ஒரு தமிழ்ல ஒரு புத்தகம் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை மருத்துவங்கள் அது அப்பப்போ நான் நினைச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனா இன்னும் நினைப்பிலேயே தான் போயிட்டு இருக்குது. அது செயல்வழி கொடுக்க முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு காலத்தை அதுக்காக இன்வெஸ்ட் பண்றாங்க. காலத்தை இன்வெஸ்ட் பண்றதுனால அவங்களால இத்தனை புத்தகங்கள் கொண்டுட்டு வர முடியுது. நம்முடைய சிறு பங்களிப்பு, சிறு பங்களிப்புல ஊக்குவிப்பதற்காக தமிழ் அறிஞர்களையும் கவிஞர்களையும் உரையாசிரியர்களையும் தமிழ் மக்களையும் உறவிக்கும் ஒரு பணியாக ஒரு 4-5 புத்தகங்களாவது மினிமம் நாம் வாங்கி சென்று நம்ம நண்பர்களுக்கு அதை பரிசளிக்கலாம். இப்பொழுது புத்தகம் பரிசளிப்பது எப்பொழுதுமே ஒரு நல்ல பழக்கம். இப்பொழுது அரசாங்கமே அதை செய்கிறது. எங்களுக்கு அரசாங்க ஆர்டரே நீங்கள் தேவையற்ற மற்ற பொருட்களையோ அல்லது ஷாலையோ பூக்கள் கூட கொஞ்சம் நாளையில இதாகிறது. அதெல்லாம் விட
புத்தகங்களை பரிசளிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் அப்படின்னு நீங்க மீண்டும் சொல்லிட்டு அந்த புத்தகங்களை வாங்கி அந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய சில்ட்ரன்ஸ் பர்த்டே அல்லது வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்க, ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சு விடுறீங்க. எவ்வளவு எத்தனை முறைனா நீங்க திருக்குறளையும் நாலடியாரையும் ஏன்னா எல்லார் வீட்லையும் திருக்குறள் இருக்கும், பொன்னியின் செல்வன் எல்லார் வீட்லையும் இருக்கும், எல்லார் வீட்லையும் அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கவிதைகள் இனிமேல் தான் இருக்க போகிறது. ஸோ உங்களுடைய வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு தக்கன தமிழ் கெஸ்ட்டு நிறைய வருவாங்கன்னா செல்ல சின்னங்களையும் ஆங்கிலம் அதர் மொழி வேற மொழி தெரிஞ்சவங்க கெஸ்ட் நிறைய வராங்கன்னா இந்த செரிஸ் டிஸ்டிங்லையும் அவங்களுக்கு விட்டு அவங்க வந்து மகிழ்விக்கலாம். இது என்னுடைய ஒரு சின்ன ஆலோசனை. இதை நான் உங்களிடம் சொல்லி இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக இந்த இன்றைய விழாவின் நாயகி நான் சொன்னது மாதிரி கலைச்செல்வி எம்ஐஆர் கோயிலுக்கும் எனது மிகுந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மருத்துவராக இருந்தாலும் நல்ல தமிழிலே நமக்கெல்லாம் ஒரு ஆலோசனை வழங்கி புத்தகத்தை பற்றி அருமையான வாழ்த்துக்களை சொல்லி விடைபெற்றிருக்கிறார்கள். அவருக்கு கலைச்செல்வி அவர்கள் பட்டாடை அணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நம்ம ஐயா டாக்டர் நெல்லைக்கு ஒரு பெரிய சிறப்புகள் உண்டு. திரு நெல் வேலி என்று அதற்கு பெயர். நெல்லை ஆண்டவன் அணை காத்து வந்த காரணத்தினாலே அந்த ஊருக்கு பெயர் திரு என்ற பெயரோடு இணைத்து திருநெல்வேலி என்று அந்த ஊருக்கு பெயர் வந்தது. அந்த வகையில் பார்க்கிற போது அந்த திருநெல்வேலியில இருக்கின்றவர்கள் பல பேர் பேரறிஞர்களாக பேராற்றல் மிக்கவர்களாக விளங்கிக் கொண்டிருந்தார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். இங்கே வந்திருக்கின்ற பட்டதாரி பெருவாரியானவர்கள் படித்தவர்கள் இடஒதுக்கீடு இல்லாமல் நீங்கள் படித்திருக்க முடியாது. நிச்சயமாக இடஒதுக்கீட்டை நீங்கள் குறிப்பிட்டு உங்கள் படிவத்திலே குறிப்பிட்டு உங்கள் படிப்பை தொடர்ந்திருப்பீர்கள். அது அரசியலிலே வாதாடியவர்கள் பலர். அதற்கு முத்தாய்ப்பாக உத்தரவு போட்டவர் பிபி சிங். இந்த உத்தரவை போட்டார் என்பதற்காக ஒரு ஆட்சியை கலைத்தார்கள். இருந்தாலும் பரவாயில்லை என்று தன் ஆட்சியை கீழே இறங்கிக் கொண்டார். அதற்கப்புறம் வழக்கு மன்றத்திலே சென்றது. உச்ச நீதிமன்றத்திலே 9 நீதிபதிகள் ஃபுல் பெஞ்ச் என்று சொல்வார்களே அவர்கள் உட்கார்ந்தார்கள். 8 பேர் மட்டும் தனியாக இருங்கள், நான் ஒருவர் மட்டும் தனியாக இந்த தீர்ப்பை எழுதுகிறேன் என்று சொன்னவர் ஒருவர். காரணம், நான் அடியிலே இருந்து வந்தவன், கீழே இருந்து வந்தவன், இந்த அடித்தளத்திலே இருக்கின்ற பாமர மக்களிலிருந்து தோன்றியவன், எனக்குத்தான் அவர்களை பற்றி தெரியும் என்று சொல்லி 9 நீதிபதிகளிலே 8 நீதிபதிகளை தவிர்த்து அவர்களை வேண்டி கேட்டுக்கொண்டு 8 நீதிபதிகள் ஒரு தீர்ப்பை எழுதுங்கள், நான் ஒருவர் மட்டும் தனியாக எழுதுகிறேன் என்று சொல்லி இந்த மண்டல் கமிஷன் என்று சொல்லுகின்ற அந்த இடஒதுக்கீட்டை முழுமையாக பெற்று தந்த பெருமகனார் நீதிபதி ரத்னவேல் பாண்டியன். அவர் திருநெல்வேலியிலே பிறந்தவர் என்பதை அதற்காக குறிப்பிடுகிறேன். திருநெல்வேலியிலே பிறந்தவர் அத்தனை பேருமே மிக பாராட்டுக்குரியவர்களாக இருக்கின்றார்கள். இப்பொழுது புத்தகத்தை பெற்றுக்கொண்ட மருத்துவர் ஐயா சம்பல் முஸ்தபா அவர்கள், அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக முஸ்தபா ஐயா அவருடைய பிறந்த நாளை அண்ணா நகரில் இருக்கின்ற தமிழ்ச்சங்கம் கொண்டாடியது. அந்த பிறந்த நாளை கொண்டாடிய பிறகு இவரை அழைக்கவில்லை, இவர் வெளியில இருக்கின்றார். உடனே தன்னுடைய அப்பாவுடைய பிறந்த நாளை அண்ணா நகர் தமிழ்ச்சங்கம் கொண்டாடியது என்பதற்காக அங்கே இருந்து பணத்தை நீங்கள் சாதாரணமாக இந்த விழாவை கொண்டாட வேண்டாம், என்னுடைய அப்பாவுடைய பிறந்த நாள்,
அது என்னுடைய பங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து பணத்தை அண்ணாநகர் தமிழ்ச்சங்கத்திற்கு அனுப்பிய பெருமகனார் தான் நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா செம்மல் அவர்கள். அதுபோன்று பல செயல்களை புரிந்து கொண்டு வருகின்றார்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களையும் இன்று ஒரு புலனத்திலே அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய பெருமையை நாம் எல்லாம் போற்றி பாராட்டி இங்கே வருகின்றிருக்கிற ஐயா மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் செம்மல் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்கும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்த அக்கா மகன் கலைச்செல்வி ஐயா அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ சவுதி அரேபியாவிலிருந்து வெக்கேஷனுக்காக இந்தியாவில் இருக்கேன். அவங்களுக்கு எனக்கு இருக்கிற உறவு கடந்த ஒரு 5-6 வருடங்களாக உறவு. ஒரு 4-5 முறை தான் நாங்கள் தொலைபேசியில் பேசியிருக்கோம். எல்லா முறையுமே எங்களுடைய உரையாடல் வருத்தத்தில் தான் முடிந்துள்ளது. ஒரு முறை கூட அவங்க கிட்ட நான் அன்போடு பேசியதே கிடையாது. அவங்க ரொம்ப வாந்தையா தம்பி அப்படின்னு பேசுவாங்க. நான் ஒரு கத்தி பேசுற மாதிரி கட் பண்ணி தான் பேசுவேன். என்கிட்ட பேசி முடிக்கிற போது பல முறை அவர்கள் அழுதிருக்கிறார்கள், கண் கலங்குவார்கள். என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுற, ஏன் என்ன திட்டுற? சரி, பரவாயில்ல. எல்லா முறையுமே எங்களுடைய உரையாடல் ஒரு விதமான இறுக்கத்தில் தான் முடியும். அதற்கு என்ன காரணம் என்பதை உடைத்து பேச நான் இங்க வந்துள்ளேன். இவங்க ரொம்ப நல்லவங்க, தப்பான நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கு இருக்க பலருக்கும் இந்த சமூகம் வேற மாதிரியான சமூகமாக இருக்கிறது. அவர்களுடைய அந்த முன்னோர்களுடைய வழித்தோன்றல்கள்ல அவங்க தாத்தா மாதிரி, அவங்களுடைய பாட்டனார் மாதிரி அதே மாதிரியான தமிழ் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதை மாற்ற வேண்டும். இவர்களுக்கு சில அறிவுரைகளை கூட எப்படியாவது இவர்களை 21ஆம் நூற்றாண்டுக்கு மடைமாற்ற வேண்டும் என்றுதான் நான் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்வேன். அவர்கள் மீண்டும் மீண்டும் 18ஆம் நூற்றாண்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அது என்ன 18ஆம் நூற்றாண்டு தமிழ் செய்வது என்றால், எதையுமே எதிர்பார்க்காமல் நான் உயிரோடு உள்ளவரை தமிழ் செய்வேன், என்னால் என்ன செய்ய முடியுமோ அதனை செய்வேன், தமிழ் செய்து கொண்டே நான் செல்வேன் என்று சொல்வதுதான் 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு. இன்னைக்கு இருக்கிற நிலை என்ன? நாங்க ₹1 அறிவியல் தமிழ் மன்றம் நடத்துறோம். ஐயா அதை பத்தி சொன்னாரு. ஒரு நாளைக்கு 30 பைசா தான் சந்தா. ஒரு மாதம் சந்தா ₹9. எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் ₹1, அவங்களுக்கு எல்லாம் ₹1, பள்ளி மாணவர்களுக்கு 50 பைசா. இதை ஒரு உளவியல் பகுப்பாய்வாகத்தான் இந்த சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம். என்ன இந்த சொசைட்டியில இருக்குன்னு உடைத்து காட்டுவது. எத்தனை தமிழ் துறை ஆளுமைகள், தமிழ் ப்ரொஃபசர் சேர்ந்திருப்பாங்க நினைக்கிறீங்க? ஒரு சாதாரண யூனிவர்சிட்டியிலேயே உங்களுக்கு ₹1,00,000 வரைக்கும் சம்பளம் வருது. 20 பேர் 10 பேர் கூட 10% மேல வராது. மற்ற அனைவருமே பிற துறை சார்ந்தவர்கள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், இன்னும் பிசினஸ் பண்றவங்க, இவங்க எல்லாருமே அதில் சேர்கிறார்கள். ஒரு நாளைக்கு ₹1 கொடுத்து தமிழை காக்கிறார்கள். ஆனால் தமிழ் துறை பேராசிரியர்கள் எங்கே? பேராசிரியர்களாகவே இருக்கிறார்கள். இந்த சமூகத்தின் நிலை இவ்வாறு இருக்கிறது. அவர்களுக்கு நடுவில் தான் இது போன்ற ஒரு நல்ல உள்ளங்களும் வந்து செல்கின்றன. இவர்களுக்கு நாம் சில கட்டமைப்புகளை உருவாக்கி தர வேண்டும். இதுதான் என்னுடைய ஆதங்கமே. ஏன்னா இவங்க செய்யக்கூடிய, இவங்களுக்கு இருக்கிற அந்த தமிழ் ஆர்வத்தில் ஒரு துளி கூட இல்லாமல் ₹1,50,000 சம்பளம் வாங்கி கொண்டு பேராசிரியர்களாக எத்தனை பேர் சுற்றி வருகிறார்கள். நாங்கள் தான் தமிழை காப்பாற்றுகிறோம் என்று எத்தனை பேர் கூறிக்கொள்கிறார்கள். தங்களை அவர்களை விற்றுக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் இவர்கள், நான் என்னால முடியுமோ அதனை செய்வேன், என்னால என்ன செய்ய முடியுமோ செய்வேன், எதையுமே எதிர்பார்க்காம தமிழ் செய்வேன், இப்படியே செஞ்சு கொண்டே இருப்பேன். எங்க அப்பா செஞ்சதை நான் பார்த்தேன், எங்களுடைய குடும்பம் அப்படி, நாங்கள் குடும்பத்திற்காக நானும் அப்படியே இருப்பேன் என்ற ஒரு விளக்கு போல அவர்கள் எரிந்து கொண்டிருக்கின்றனர்.
அவர் தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அவங்க நிம்மதியா இருக்கலாம், பீஸ்ஃபுல்லா இருக்கலாம், அமைதியா இருக்கலாம். அப்படி இல்லை. அவர்கள் நூல் எழுத வேண்டும், தமிழை வளர்க்க வேண்டும், தமிழ் நிகழ்வுகளுக்கு போயிட்டு வருவாங்க, பல இடங்களுக்கும் போவாங்க, பலரையும் அவங்க ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, தமிழ் தமிழ் என்று வாழ்கிறார்கள். ஆனால் பலன் என்ன? இவர்களுக்கு இந்த சமூகம் என்ன செய்கிறது? இந்த கேள்விக்கான விடை இவர்கள் மட்டுமல்ல, தூய தமிழ் பணி செய்யும் பலரும் இன்று அழுத்தத்திலும் துயரத்திலும் வருத்தத்திலும் உள்ளார்கள். இதையெல்லாம் மாற்றுவதற்குத்தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆக இந்த நல்ல நாளில் நான் எப்பொழுதுமே தனிப்பட்ட முறையில் அவர்களிடம் சொல்வதை இன்று சபையில் சொல்கிறேன். பொதுமக்களாகிய நாம், சமூகமாகிய நாம் அவருக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று உள்ளது. அவர் குடும்பம் தமிழுக்கு செய்துள்ள கடமை அவர்கள் செய்கிறார்கள். நாம் அவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம்? அவர்களுக்கு புலியூர் கேசிகன் ஐயாவுடைய நினைவில் ஒரு கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டும். கட்டமைப்புனா என்ன? ஒரு சங்கமா, ஒரு அமைப்பா? இல்லை. பொருளாதார வலிமையுள்ள ஒரு கட்டமைப்பை புலியூர் கேசிகன் ஐயாவுடைய நினைவாக உருவாக்கி கலைச்செல்வி அம்மா அவர்களிடம் தர வேண்டும். அவர்கள் காலத்திற்கு பிறகு அந்த பொருளாதார கட்டமைப்பு அவர்களை காக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். தந்தை பெரியாரை நீங்க எல்லாரும் பல வகையில பார்ப்பீங்க. அவருடைய நாத்திகத்தன்மையும் அவருடைய சிந்தனைகளையும் நிறைய இருக்கு. ஆனா நான் ஒரு விடயத்தை தான் பெரியாரிடம் அடிக்கடி கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னவென்றால், பெரியார் தன்னுடைய காலத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது பிள்ளைகளை அழைத்து வந்து பிள்ளைக்கு பெயர் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு பணம் கொடு, அப்பொழுதுதான் பெயர் வைப்பேன் என்று நாம் அவர் கூறுவார். அவர் எப்பொழுதும் பணம் பணம் என்று ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அவர் நிறைய சிந்தித்துள்ளார், நிறைய செயல்பட்டுள்ளார். அப்ப அந்த காலத்தில் இருந்தவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் இவர் பொருளாதாரத்தை முன்னிறுத்துகிறார் என்று அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அப்பொழுது பதில் இல்லை, இப்பொழுது பதில் இருக்கிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் நம்மை சுற்றி பாசிச சக்திகள் எவ்வளவு முயன்று கொண்டிருந்தாலும் பெரியாருடைய சித்தாந்தம் தெளிவாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் உண்டாக்கிய கட்டமைப்புகள் என்றால் ஒரு நிறுவனம், பொருளாதார வலிமை உள்ள நிறுவனம், ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, ஒரு ரெஜிஸ்டர்ட் பாடி, அதுக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ், அதுக்கு ஒரு கார்பஸ் ஃபண்ட். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்றேன். எப்படி நாங்கள் இந்த ஒரு ரூபாய் மன்றத்தை துவங்கினோம் என்றால், ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியுடைய முக்கியமான அதனுடைய நிறுவனர்களில் ஒரு ப்ரோ சான்சலர் ஐயா டாக்டர் பார்த்தசாரதி அவர்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியா வந்தார். அவரோடு நான் பேசிக் கொண்டிருப்பேன். அப்பொழுது நான் பணியாற்றினேன். ராமச்சந்திராவில் நான் ப்ரொஃபஸராக இருந்தேன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தேன் 2013 அந்த பீரியட். அப்ப அவருடைய அறைக்கு நான் பல முறை செல்வேன். நாங்கள் 2 பேரும் உட்கார்ந்து பேசுவோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்த ஒரு ஞான நிலையில் இருப்பவர். ஒரு 70 வயசு, எல்லாத்தையும் அமெரிக்காவை பார்த்துட்டாரு, இந்தியாவை பார்த்துட்டாரு, எல்லாம் பார்த்த ஒரு நிலையில இருப்பாரு. நான் ஒரு முன்னாடி போய் உட்காருவேன், காபி சாப்பிடுவோம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் திருக்குறளுக்காக மத்திய நிறுவனத்துடைய ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்டுடைய ஒரு ப்ராஜெக்டை பண்ணோம். அப்போ அவர் கேட்டார், என்ன வசம் பண்ணுவோம் பிளான், ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு. நான் ஒரு தமிழ் அமைப்பை உருவாக்குவேன் என்றேன். அப்படியா, வாட் இஸ் அ கார்பஸ் ஃபண்ட் அப்படின்னாரு. அவர் அமெரிக்கால இருந்து ஒரு டாக்டர், வாட் இஸ் அ கார்பஸ் ஃபண்ட் அப்படின்னாரு. எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல, என்னால் முடிந்தவரை நான் தமிழ் செய்வேன். இதெல்லாம் பேசாத, நீ வெறும் தமிழ் செய்ய போகிறேன் அப்படின்னா ஹேவ் அ காஃபி, கோ ஃபார் அ வாக் அப்படின்ட்டு, அதாவது வெளியே போறான்னு அர்த்தம். அது சொன்னார் அப்படியே, ஹேவ் அ காஃபி, கோ ஃபார் அ வாக் அப்படின்னா. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, ஏன் இப்படி சொல்றாருன்னு. அப்போ ஒன்றும் இல்லை, அன்னைக்கு நான் அப்படியே உண்மையிலே காஃபி சாப்பிட்டு போயிட்டேன். ஒரு வாரம் கழிச்ச மறுபடியும் நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னா. அப்பொழுது அவர் சொன்னார், நீ ஒரு நிறுவனத்தை நிறுவ வேண்டும் தமிழுக்கு என்றால் அதில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கு, நிலையான ஒரு கட்டமைப்பை உருவாக்கு. ஏனென்றால் நீ இல்லாத காலத்திலும் உன்னுடைய நிலையில் இருந்து தமிழ் செய்வதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கு என்று அவர் சொன்னார். அப்பதான் இந்த 1 ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்தை 2017 அவர் சொல்லி சில காலங்களுக்கு பிறகு நாம் உருவாக்கினோம். இன்று அதற்கு 3 லட்சம் ரூபாய் தமிழ் பணிகளுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். 6 லட்சம் ரூபாய் கார்பஸ் ஃபண்ட் அமைந்துள்ளது. இதை நாங்கள் செய்கிறோம், நாங்கள் அனைவரும் செய்கிறோம். இந்த 3 லட்சம் ரூபாயில் தினமும் 30 பைசாவை கலைச்செல்வி அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், ஐயா அவர்களும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நான் இந்த பிறந்த நாளில் உங்கள் அனைவரிடமும் அவர் சார்பாக நான் கேட்பது, புலியூர் கேசிகன் ஐயாவுடைய நினைவாக ஒரு கட்டமைப்பை உருவாக்குங்கள். அமைப்பே அல்ல, ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குங்கள், ஒரு கார்பஸ் ஃபண்டை உருவாக்குங்கள். ஏன் கார்பஸ் ஃபண்ட் முக்கியம் என்றால், இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்க ஒரு கார்பரேட்டா நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் 7% தராங்க. இப்போ நாங்க எங்களுடைய 1 ரூபாய் மன்றத்துல 6 லட்சம் ரூபாயை நாங்க கார்பஸ் ஃபண்டா வச்சு பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்டா போட்டிருக்கோம். அதிலிருந்து வருகின்ற தொகையை இப்பொழுது எங்களுக்கு இந்த உறுப்பினர்களுடைய நிதி பெருசாக தேவையில்லை.
ஆனா 30 பைசாவும் தேவையில்லை, 1 ரூபாயும் தேவையில்லை. ஏன்னா அதுல இருந்து அந்த கார்பஸ் பண்ணிட்டு கரைந்து பணத்தை உருவாக்குகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழை அழிக்க நினைப்பவர்களும் தமிழுக்கு எதிராக இருப்பவர்களும் பயன்படுத்துகின்ற ஆயுதங்களை தான் நீங்களும் பயன்படுத்தி ஆக வேண்டும். அவர்கள் ஒரு வகையான பொருளாதார ஆயுதத்தை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் வெறும் உணர்வு பூர்வமான ஆயுதத்தை எடுத்தால் இந்த யுத்தத்தில் தமிழ் மீண்டும் உங்களால் தோற்று போகும். தமிழ் தோற்று போகக்கூடாது என்றால் உங்கள் எதிரியின் ஆயுதத்தை நீங்கள் எடுங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பல 1000 கோடிகளை சமஸ்கிருதத்திற்கு வழங்குகிறார்கள், பிற மொழிகளுக்கு வழங்குகிறார்கள், தமிழுக்கு கிள்ளி கிள்ளி தருகிறார்கள். இப்படித்தான் அவர்கள் செய்வார்கள். இதுதான் அவர்களுடைய சித்தாந்தம். உங்களுடைய சித்தாந்தம் எங்கே? உங்களுடைய பொருளாதார சக்தி எங்கே? நீங்கள் எப்பொழுது கட்டமைக்க போகிறீர்கள்? 113 நாடுகளில் 10 கோடி தமிழர்களாக இருந்து எதை நாம் சாதித்தோம்? ஒற்றுமையாக நம்மால் இருக்க முடியாதா? நாம் ஒரு பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்க முடியாதா? உருவாக்க வேண்டும். புலியூர் கேசிகன் ஐயாவுடைய செயல்பாடுகளை, அவருடைய சிந்தனைகளை மிக அழகாக அவர் அழைத்து வருகிறார். ஆனால் இப்பொழுது அவருக்கும் 65 வயதாகிறது. 65 வயதாகிறது. இனி இன்னும் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அவர் தன்னுடைய முழு கவனத்தையும் தமிழுக்காக கட்டமைக்கிறார். அடுத்த 15 ஆண்டுகள் உங்களுக்கான பணி 80 வயது வரை நீங்கள் உங்கள் தந்தையின் நினைவாக ஒரு தெளிவான உறுதியான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அந்த கட்டமைப்பு ஒரு மாபெரும் விடயமாக நின்று உங்களுடைய தந்தையின் சித்தாந்தத்தை உங்கள் காலத்திற்கு பிறகு எடுத்துச் செல்ல வேண்டும். ஒரு பெரும் கல்லணையை நீங்கள் கட்ட வேண்டும். இதனை உங்களுடைய சமூகத்தில் உங்களை சூழ்ந்துள்ளவர்கள் அனைவரோடும் சேர்ந்து நீங்கள் செய்யலாம். இதற்கு நீங்கள் ஒரு சேரோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷனோ உருவாக்கினால் அதற்கான தொகையை நானும் வழங்குவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க அப்பா என்ன செஞ்சார்? அவருடைய புத்தகங்கள் அனைத்தும் அரசுடைமை. கலைஞர் அவர்கள் அனைத்து மாய முஸ்தபா ஐயா உங்களுடைய புத்தகங்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்படுகிறது என்று 10 லட்சம் ரூபாயை வழங்கினார்கள். அந்த செக் அவர் அப்படியே அவருடைய டேபிள்ல வச்சிருந்தார். என்கேஷ் பண்ணாம ஒரு நாளைக்கு அப்படியே வச்சிருந்தார். அது என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே ஒரு குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா சொத்தை பிரித்து வீட்டுக்கு மாடியோ எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பை கொடுக்கும் பொழுது, பணத்தை கொடுக்கும் பொழுது இதனையும் அவ்வாறு பிரித்து கொடுப்பார் என்ற நிலை வந்த பொழுது எங்கள் வீட்டில் உள்ள வீட்டு பத்திரத்தை எல்லாம் எடுத்து என்ன வீடுடைய பகுதிகள் அனைத்தையும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து இந்த 10 லட்சம் ரூபாயை என்னிடம் கொடுத்து இதனை வைத்து தமிழ் செய், உனக்கு வாழ்வதற்கே சிரமம் வந்தால் அப்பொழுது இதனை நீ எடுத்துக்கொள், ஆனால் அந்த நிலை வராத பொழுது இதனை வைத்து தமிழ் செய் என்று அவர் கார்பஸ் ஃபண்டை எனக்கு கொடுத்தார். அரசுடைமையாக அரசு வழங்கிய 10 லட்சம் ரூபாயை எனக்கு கொடுத்து அறிவியல் தமிழ் மன்றத்திற்கு ஆணிவேராக அமைந்தார். அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்றேன். ஒரு 10 லட்சம் ரூபாயோ 20 லட்சம் ரூபாயோ என்று புலியூர் கேசிகன் ஐயாவுடைய நினைவாக நீங்கள் உருவாக்கி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி ஒரு ட்ரஸ்டி ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கி ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை உருவாக்கி அதில் நீங்கள் எப்படியா போட்டுட்டீங்கன்னா உங்களுடைய காலத்திற்கு பிறகும் எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் தந்தை பெரியாருடைய நிறுவனங்கள் எவ்வாறு காலத்தை கடந்து வாழ்கின்றனவோ, மாணவி முஸ்தபாவுடைய நிறுவனங்கள் எவ்வாறு காலத்தை கடந்து வாழ்கின்றனவோ அப்படி புலியூர் கேசிகனுடைய சிந்தனைகளும் அவருடைய நூல்களும் அவருடைய சித்தாந்தமும் அந்த கட்டமைப்பால் பாதுகாக்கப்படும். கல்லணையை கட்டினான், பேசவில்லை, கட்டினான் இருக்கிறது. அதுபோல கற்களை எடுத்து நீங்கள் கட்ட வேண்டும். அப்படி கட்டுவதாக இருந்தால் சில கற்களை நாங்களும் வழங்குவோம். ஆக உங்களுக்கான அடுத்த 15 ஆண்டுகளுக்கான பணி உங்கள் தந்தையின் பெயரில் ஒரு மாபெரும் நிறுவனத்தை நிறுவ வேண்டும். அது பொருளாதார வலிமை உள்ள நிறுவனமாக அமைய வேண்டும். இதனை நீங்கள் செய்வீர்கள். அவர்களுக்கும் இந்த செய்தியை நான் தெளிவாக்கி கொள்கிறேன். நல்ல தெளிவா ஸ்ட்ரக்சர் பண்ணுங்க, ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுங்க, பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, அதுக்கான பேன் கார்டு வாங்குங்க, என்னென்ன செய்யணுமோ அது எல்லாம் செய்யுங்கள். அறிவுபூர்வமாக டெக்னாலஜியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பயுமே நான் சொல்றதுதான், எனக்கு ஜிபே தெரியாது, தெரிந்து கொள். உனக்காக அல்ல, தமிழுக்காக. உன் எதிரியின் பொருளாதாரம் உன்னிடம் வரும் பொழுது நீ வெற்றி பெறுவாய். எதிரி பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு நீ உணர்வை வைத்துக் கொண்டிருந்தால் நீ ஒரு தியாகியாகத்தான் இருப்பாய் தவிர உன் மொழியை உன்னால் இறுக்கமாக பிடிக்க முடியாது. கட்டமைப்பை உருவாக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பிறந்த நாள் நான் ஒரு சின்ன செய்தி. எங்களுடைய இயக்கத்துல முன்னாடிகள் அனுப்பிக்கப்படாது. என்னுடைய உரையாசிரியர் புலியூர் கேசிகன் இலக்கிய பேரவை தலைவர் தாக்கூ திவாகரன் முனைவர் அவர்கள் தமிழ்வேல் உமா மகேஸ்வரன் பிள்ளையோட பெயரன்.
கரந்தை தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கியவர். அவர் எப்போதுமே அதை தெரியப்படுத்திக்கிறதுல நான் இப்போ சொல்றேன். உமாமகேஸ்வரன் பிள்ளையுடைய பேரன் தான் அவங்க கரந்தை தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர். தமிழ் இருக்கும் இடங்கள்லாம் திவாகரையா இருக்கிறதுக்கு காரணம் அதுவும் ஒண்ணுதான். முஸ்தபா மனைவி செம்மல் முஸ்தபா ரொம்ப அழகா பேசுனாங்க. நான் எப்பவுமே ஐயாட்ட பேச ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா ரொம்ப போல்டா எதுனாலும் சொல்லிடுவாரு உடச்சி. இந்த மறைச்சி மழுப்பெல்லாம் அவருக்கு தெரியாது, ஓப்பனா பேச முடியாது. தயங்கி நான் இந்த தடவை விழாவுக்கு கூட ஐயா நீங்க சென்னையில இருக்கீங்களா வரீங்களா இதுவா கேட்டேன். இல்லை நான் வரேன்னாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா எழுத்தாளர்களே என்னுடைய கனவில் வந்தவங்க 2 பேர் தான். ஒண்ணு ஜெயகாந்தன் ஐயா உட்காந்து பேசியிருக்கான் அவரோட கனவுல. நேர்ல சந்திக்கும் போது சொன்னேன் அவன்கிட்ட, ஐயா நான் கனவுல நீங்களும் நானும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தது கனவுல எனக்கு வந்து மனதை முஸ்தபா ஐயா, அதை நான் செம்மலையாட்டு சொல்லியிருக்கேன். இந்த 2 பேர் என்னன்னா அவங்களுடைய புத்தகங்கள் எழுத்துக்களெல்லாம் நான் ரொம்ப ஊண்டி படிக்கிறதுனால கனவில் வந்து நான் உரையாடினது அவங்க 2 பேரோட தான். அவங்க மகனோட நான் இப்போ நட்புல இருக்கேன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமா படுது. அடுத்ததா தமிழில நிறைய நூலை பெற்று மருத்துவர்கள் ஓய்வு இல்லாதவர்கள், நேரம் இல்லாதவர்கள், பல பேர் நோயாளிகள் அவருக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். ஐயா அவர்கள் அவரோடு இணைந்து வந்திருக்கிற பிரகாஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரையும் நாங்கள் மனம் முழுந்து வாழ்த்தி வணங்கி அவருக்கு விடைபெறுகிறோம். செம்மல் ஐயா அவர்கள் எவ்வளவு சிறப்பான செய்திகள் எல்லாம் நமக்கு சொன்னார். ஒரு 2 பேர் தான் கை தட்டுறீங்க. இந்த பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் கூட கை தட்ட மாட்டீங்க. ஏன் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துக்கிறீங்க? உற்சாகம் இருக்கும் இல்லையா? கை தட்டி பாருங்க. இந்த மருத்துவர் இருக்கிறாரு, உணர்ச்சி எப்படி வரும்னு பாருங்க. மயங்கி விட்டாங்க. ஒரு சாதா அப்படி இருக்கிறவர்கள் கை தட்டி உள்ளே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் ஐயா அவர்கள் என்ன அருமையான வார்த்தைகளாக சொன்னார். தந்தை பெரியார் அவர்கள் ஒரு கையெழுத்து வேண்டுமானால் அதற்கு 8 அணா கொடு, 1 அணா கொடு, 2 அணா கொடுன்னு கேட்பார். திருச்சியில ஒரு மாணவன் அவரிடத்துல தந்தை பெரியார் இடத்துல போய் கையெழுத்து கேட்கிறான். கேட்ட பிறகு அவர் சொல்லுவார் 8 அணா கொடுன்னு கேட்டாராம். அவன் 8 அணா கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கி அவர் எதிரில் என்ன சொல்லி வந்தார், பெரிய கஞ்சயானி அப்படின்னு சொல்லி வந்திருக்கான். அதே மாணவன் கொஞ்ச நாள் கழித்து திருச்சியில 25 ஏக்கரா நிலம் அவருக்கு சொந்தமானது. அதை கல்லூரி கட்டுவதற்காக இலவசமாக தந்தார். அது மட்டுமல்ல, 25 லட்சம் ரூபாய் அந்த கல்லூரிக்கு இலவசமாக தந்தார். இவர் கஞ்சன் என்று சொன்னது மனிதனுக்கு உணர்வு வர வேண்டும் என்பதற்காக அதை சொன்னாரே தவிர, அந்த மனிதன் எப்படி அவன் பாவிக்கிறான், தன்னுடைய கையெழுத்தை விலை மதிக்க முடியாத கையெழுத்து என்று அவன் உணர வேண்டும் என்பதற்காக, அவன் உணர்த்துவதற்காக அந்த கையெழுத்து பணம் வாங்கினார். வாங்கிய பணம் வீணாகவில்லை. ஐயா செம்மல் அவர் சொன்னது போல ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை இன்றும் பல தமிழ் மாணாக்கர்கள் பட்டம் பெற்று வெளியே வருகிறார்கள். திருச்சியிலே இருக்கின்ற அந்த பெரியார் அளித்த அந்த நன்கொடையின் மூலமாக பெற்ற அந்த கல்லூரி இன்றும் மிகப்பெரிய அளவிலே அது வளர்ந்து வந்திருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். அந்த வகையிலே ஐயா அவர்கள் சிறப்பான ஒரு வாக்குரையை வழங்கிய சிறப்பான நம்முடைய மருத்துவர் செம்மல் அவர்களுக்கு எங்கள் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு தமிழ் பேராளர் யாருக்கும் தெரியாமல் உட்கார்ந்திருக்கிறார். பெருந்தொற்று வந்த காலத்தில் உலகம் முழுக்கும் எங்கேயோ அடங்கி போனது. ஆனால் ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணிக்கு ஒவ்வொரு தமிழும் தட்டி எழுப்பி ஒரு புராணத்திலே அவர்கள் ஒரு சொற்பொழிவாற்றி பல தமிழர்களை அதை பேச வைத்து இன்றளவும் கிட்டத்தட்ட 4000 சொற்பொழிவுகளை தினந்தோடு நடத்தி கொண்டு வருகின்ற பெருமானார் தான் நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை மரியாதைக்குரிய தமிழர் அவர்கள். இன்னும் அதனுடைய இந்த நாள் வரை செய்து கொண்டு வருகிறார். இங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய செல்பேசியை நோண்டிக் கொண்டே இருக்கிறார். என்ன காரணம், அங்கே கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற கூட்டத்தை இந்த வாயிலாக இங்கே உட்கார்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார், பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
அது ஏதாவது சிறு தவறு வந்தாலும் உடனே அதை திருத்துவார். அந்த வகையிலே தொடர்ந்து நடத்துகின்ற ஒரு பெருமானாராக தமிழ் அறிஞர்களுக்கு பேராளராக விளக்கிக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருந்தகை தமிழ் ஐயா அவர்கள் இப்பொழுது புத்தகத்தினுடைய திறனாய்வு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதல்வராக இருந்த உலகநாதனுடைய மகன் அது. பேராசிரியர் அன்பழகனுடைய மருமகள் எங்க அக்கா தான். எல்லாமே ஒரு குடும்ப தொடர்பு உடையவங்க தான். முக்கியமா இன்னொரு ஜாபர் வந்திருக்காரு, ஓவியர், பெரிய ஓவியர். 1330 திருக்குறளையும் ஓவியமா காட்சிப்படுத்திருக்கோம். தேதி அவர் அறிவிப்பார் அப்படின்னா. நானும் ஒரு அதிகாரத்துக்கு ஓவியம் அடைஞ்சு கொடுத்துருக்கேன். நானும் ஒரு ஓவியர் தான். ஆனா இடையில விட்டுருச்சு. இப்ப நான் மறுபடியும் அதை 30 ஆண்டு கழிச்சு நான் தொடும் போது நடக்காம இல்லாம வரைஞ்சேன் இந்த ஒரு அதிகாரத்தை. அவரும் பாராட்டினாரு. பொழுது காட்டு இரங்கல் அந்த 123வது அதிகாரத்துக்கு வரைஞ்சேன். அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் யாத்திசைன்னு ஒரு திரைப்படம் சங்க இலக்கியத்துல எயினர்கள் பத்தி வரும். நம்பு எழுதுவதில் அவங்க மிகச் சிறந்தவர்கள், திறமை வாய்ந்தவங்க. அவங்கள ஒரு சிறுகுடியினர். அவங்கள பற்றி ஒரு அருமையான திரைப்படத்தை எடுத்தவங்க யாத்திசை. நான் ரொம்ப ஆசையா பார்த்தேன் அந்த படத்தை. அந்த குழுவினர் 25 பேர் இருக்கும். இந்த படத்துக்கு பின்னாடி உழைத்தவர்கள். அதுல ஏற்கனவே பரவி, எங்க பரவி உதவி இயக்குனர் போன தடவை நம்ம வெளியிட்டோம். இப்போ வந்து யாழ்மனோட இந்த மேற்கத்தி இவங்க நாவல் எல்லாரும் பேசுறாங்க, நீங்க உங்களோட வெளியிடுறீங்க அப்படிலாம் பண உதவி அவங்க ஷேர் பண்ணிப்பாங்களா? சத்தியமா அதெல்லாம் கிடையாது. ஏன் குழந்தைங்க, என்னோட பேர பிள்ளைங்க, என்னோட மகன்கள், நான் என் நூலை வெளியிடுறேன். என்னோட சேர்த்து இந்த குழந்தைங்க நம்ம வெளியிடணும். முதல் நூல் அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க முதல் நூலை பார்க்கும்போது. ஒரு குழந்தை மாதிரி 10 மாதம் பிள்ளைய பார்க்கறாங்க குழந்தைகள் தான். அந்த மாதிரி நான் தொடர்ந்து அதுக்கு முன்னாடி பாவரியும் தோழியன் சித்ராவோட பேராசிரியர் சித்ரா வெளியிட்டோம். இந்த பிள்ளைகள் வெளியிட்டோம். கடார் ஒரு அருமையான நாவல், அது குமரேசன் ஒரு அமைச்சர்கிட்ட டைபிஸ்ட் அவரோடு வெளியிட்டு கொடுத்தேன் ஜனவரி மாதம். மார்ச் இவரோடு வெளியிட்டேன். இப்போ இந்த பிள்ளையோட நான் யாரிடம் ₹1 பணம்லாம் வாங்கி இந்த நிகழ்ச்சி எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. தாத்தா ஆச்சு அப்பா அந்த வழியில எங்கேயும் அன்புள்ளவங்க என்ன பண்ண ஐயா பாருங்க எப்போ ஒரு 6,000 மாலை வாங்கிடுவாங்க. அதனால அதை சுமக்க முடியாது. பக்கத்துல 4 பேர் பிடிச்சுப்பாங்க. எப்பவுமே அந்த பேர் அன்பு அது வந்து யாரும் எதுவும் நம்ம சொல்லுவோம். இதான் ஏற்றுப்பேன். விருதுகள் வந்தா ஏற்றுப்பேன். வந்தா தேடி ஓடுறது, புகழ், பரிசு, பணம் சத்தியமா எனக்கு ஆசை கிடையாது. இருக்க மாதிரி ஏதாவது எழுதணும், பதிவு பண்ணணும். இப்ப இந்த நிகழ்ச்சி நடந்தது கூட என்னுடைய பல சூழல்கள்லேருந்து நான் வெளியே வரேன். திடீர்னு எனக்கு ஒரு 10 நாள் முடியும் தள்ளலாம் வந்துருச்சு. மெமரி பவர் லாஸ் ஆயிடுச்சு. உடம்பெல்லாம் நடுக்கம் ஆயிடுச்சு. அக்கா நினைச்சு அவருக்கு முடியல. ஒரு மாதிரி ஆயிட்டேன். டவுன் ஆயிட்டே வந்தேன். சடனா உடனே இந்த புத்தகம் திருப்பி இதுல இறங்கும், நம்ம இதுல ஆக்டிவ் ஆயிடும்னு என்ன நான் புதுப்பிச்சுக்கிட்டேன். இந்த 10 நாளா 15 நாளாக இந்த ஆயுதம் உருவாச்சு. இது 40வது கனவு. செரிஷ்டு டிஸ்லைன்ற பேர் நான் தான் தெரிவு செய்தேன். ஒரு இனிமையான நினைவு தூரல்கள்னு பொருள் படம் ஒரு 50 தலைப்பு எடுத்து பண்ண. கார்த்திகேயன் மிகப்பெரிய தொழிலதிபர், மீன் வர்த்தக ஒரு அமைப்பு எடுக்கிறாரு. துபாயில் ஒரு மக்கள் இருக்கு, வீடு இருக்கு. என் மேல ரொம்ப கடையில ரொம்ப பாசமா இருப்பாரு. இளங்கோவன் வந்திருக்காரு. எந்திரிங்க தீர சின்ன மலையில ஒரு 50 எழுதிட்டாரு. அதை முழுமையா தொகுத்து எடிட் பண்ணி அணித்துறையெல்லாம் கொடுத்து அதை வெளிவரத்துக்கு நான் என்னுடைய சின்ன உதவி அதில் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அவர் வந்திருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சுதான் இப்ப அவர் வந்திருக்காரு. இப்ப இந்த மாதிரி எல்லாருமே இங்க உள்ள கவிதா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபினான்ஸ்ல வேலை பார்த்தவங்க கணவர் வானொலி நிலையத்துல பணியாற்றுறது குடும்பத்தோட வந்திருக்காங்க. நம்ம பரமானந்தம் ஐயா 50 ஆண்டு காலமா இஸ்னோர் அந்த ஃபீல்ட் ஆபீசர். அவருக்கு கொஞ்சம் உடல்நலம் இல்லை. மிகப்பெரிய அவரை பத்தி புத்தகம் எழுதா ஒரு 20 வால்யூம் போகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஃபீல்ட் ஆபீசர் அவரு. அவர் வந்திருக்காரு. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வரவேற்பை கொடுக்குறேன். இந்த நிகழ்ச்சி முடியும் வரை இருந்து என்னை வாழ்த்தி என்ன வேணா அவங்க மனசுல தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். இவரை வாழ்த்தி பேசிய பிறகு ஏற்புரையாக ஆற்ற வேண்டிய அத்தனையுமே இப்பொழுதே பேசிவிட்டார். அப்போது பிறகு ஏற்புரை இருக்காது என்று கருதுகிறேன். எல்லோருமே இங்க இருக்கிற அத்தனை பேருமே இப்பொழுது
கவிஞர் கலைச்செல்வி, எழுத்தாளர் கலைச்செல்வி, நம்முடைய மாண்புமிகு தமிழாழ்ந்த உலகத்திற்கு தன் வெளிச்சத்தை காட்டுகின்ற கலைச்செல்வி அவருடைய பிறந்த நாள் இன்று. இந்த பிறந்த நாள் விழாவை இப்பொழுது கொண்டாடுவோம். Okay.